லூக்காவின் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று சகரியாவுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவை பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாய் எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. கவனிங்க, கடவுள் நேரடியா உன் ஜபத்துக்கு இந்த பதில் கொடுத்துட்டேப்பா சொல்லி சொன்னார்னு பைபிளில் போடல. பல இடங்களிலே அருமையான தேவ தூதர்கள் பதிலை கொண்டு வருவதை நாம் திட்டமாய் பார்க்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தானியேல் புஸ்தகம் 10வது அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கிறேன். தேவதூதன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்பொழுது உன்னிடத்துக்கு அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகள் மேல் நீ கவனமாயிருந்து கால் ஊன்றி நில் என்றான். இந்த வார்த்தையை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடையிறதுக்கும் உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துவதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது.